நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக உங்களுக்கு ப்ரிலிமினரி மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய மிக முன்னணி பேப்பர்களான தி ஹிந்து, தினமணி போன்ற பேப்பர்கள்ல இருந்து நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எடுக்கிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்லைனில் இல்லாமல் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து மெயின்ஸுக்கு கொடுக்க முடியும், அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை வடிவமைச்சிருக்கோம். இன்னைக்கு பேப்பரில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12 ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இது வந்து அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையில எந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த எண்ணெய் சுத்திகரிப்புல இந்தியாவில இருந்து வேற ஒரு வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா அமெரிக்காவில வந்து முதலீடு செய்யாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 27 லட்சம் கோடி, நல்லா பாத்துக்கோங்க, 27 லட்சம் கோடி அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்திகரிப்பு ஆலைய நம்ம ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறுவ போறாங்க. இடம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பிரவுன்விஸ்வில் இருக்கக்கூடிய இந்த துறைமுக நகரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து நிறுவ போகுது. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபரே இதுக்கு இதை குறித்து என்ன பண்ணிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. பெருமையாகவும் அந்த நாட்டினுடைய ஊடகங்கள்ல இது பேசப்படுது. கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து முதலீடு செய்ய போறாங்க. எதுக்காக அப்படின்னா மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்காக. அடுத்து பாருங்க, முதியோர்களை பத்தி இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிவரும் காலங்கள்ல முதியோர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்கும். அப்ப அவங்களுக்கான கொள்கை திட்டங்களை வந்து அரசு என்ன பண்ணணும், வகுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப 60+ இருக்கவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முதியோர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 2011 நாட்டுல 10 கோடி முதியோர்கள் இருந்தாங்க. நம்முடைய இந்தியாவில 10 கோடி முதியோர்கள் இருந்தாங்க. இது 2036 கிட்டத்தட்ட 23 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணிப்பு அறிக்கை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்போ அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 15% யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதியோர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு முக்கிய டேட்டா என்னன்னா, இப்போ 7 பேர்ல, அதாவது இந்தியாவில 7 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் 60 வயதை கடந்தவரா இருப்பாங்க. அப்ப 7 பேர்ல ஒருத்தர் 60 வயதை கடந்தவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணிப்பு அறிக்கை வந்து நமக்கு சொல்லுது. அதே மாதிரி குடும்ப நல மற்றும் சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2050 இதோட எண்ணிக்கை 31 கோடியா உயரும், முதியோர்களுடைய எண்ணிக்கை 31 கோடியா உயரும் சொல்லிட்டு நம்முடைய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அப்ப நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான முதியோர்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இப்ப நாட்டிலே அதிக எண்ணிக்கையிலான முதியோர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. கேரளாவில் 2011 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 13% பேர் வந்து முதியோர்கள் இருந்தாங்க. தற்போது 2036 எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இது 23% இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முதியோர் பாலின விகிதம். இப்ப நம்ம பொதுவா பாலின விகிதம் பார்ப்போம். இங்க முதியோர் பாலின விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1065 பெண்கள் இருக்காங்க. இது வந்து முதியோர்களுக்கான பாலின விகிதம் நம்ம பார்க்கறது. அப்ப இதுல 54% யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவரை இழந்தவர்கள். இதுல 54% பேர் கணவரை இழந்தவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில வேலைக்கு செல்லும் 100 பேர்ல 62 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவில இப்ப வேலைக்கு போறாங்க இல்லையா, அப்படி வேலைக்கு போகக்கூடிய 100 பேர்ல 62 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற நபர்களை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப என் ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்றது நானு, இதுல ஒரு இதுல என்ன பண்ணிருக்காங்க ஒரு 5% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னுடைய ஃபேமிலியில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒருத்தன் வேலைக்கு போறதுனால இந்த 5 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னை சார்ந்து இருக்கிறார்கள், வேலைக்கு போகாம என்னை சார்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில வேலைக்கு செல்லக்கூடிய 100 பேர்ல 62 பேர் என்ன பண்றாங்க, அவங்கள சார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்கள் நலனுக்காக இயற்றப்பட்ட சட்டம் 2007 இயற்றப்பட்டது. இதுல மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு, அவங்களுக்கான அந்த சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத இதுல சொல்லியிருப்பாங்க.
அடுத்தது இந்தியாவும் இயற்கை எரிவாயும் பாருங்க, மொத்த தேவையில 51.4%. இந்தியாவுடைய இயற்கை எரிவாயு மொத்த தேவையில 51.4% உள்நாட்டிலே நம்ம என்ன பண்றோம், தயாரிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, மொத்த தேவையில 51.4% உள்நாட்டுல உற்பத்தி செய்யறோம். எங்க எவ்வளவு இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ரஷ்யா, ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள்ல இருந்தா என்ன பண்றோம், கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறோம். இயற்கை வாயுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அதன் அடிப்படையில 48.6% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, கருணை கொலை. இந்தியாவுல முதன்முறையாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணை கொலைக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. இந்தியாவுல கருணை கொலை அப்படின்றது சட்டத்திற்கு விரோதமானது. அப்ப இதுவரையில நிறைய பேர் வந்து மனு கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளுபடி தான் செய்யப்பட்டிருக்கு. கருணை கொலைக்கு முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. முதல் முறையா கருணை கொலையும் நடக்க போகுது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் ராணா அப்படின்ற ஒரு நபர், கிட்டத்தட்ட 23 வயது நிரம்பிய ஒரு நபர் தான். இவர் கல்லூரியில படிக்கும் போது மேல் மாடியில இருந்து கீழே விழுந்து என்ன பண்ணிருக்காரு, அவருடைய உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலிழந்திருக்கு. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 13 வருஷமா அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத காரணத்தால அவங்க என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த கருணை கொலை செய்வதற்கான உத்தரவை பெற்றிருக்காங்க. அதுக்கு மருத்துவ குழுவுடைய அறிக்கை அப்படின்றதும் முக்கியம். அப்ப இவர் எங்க இருக்காரு அப்படின்னா டெல்லியில காஜியாபாத் அப்படின்ற பகுதியில வசிக்கிறாரு. முதல் முறையாக உச்ச நீதிமன்றம் இதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. கருணை கொலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, கருணை கொலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அது சட்டவிரோதம். யாரு தீர்ப்பு கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி பார்வதிவாலா, கேவி விஸ்வநாதன், இந்த அமர்வு அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தான் என்ன பண்றாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, T20 தரவரிசை 2026 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிடம் அபிஷேக் சர்மா அவர்கள் முதலிடம் இருக்காங்க. T20 தரவரிசை பட்டியல சிறந்த வீரருக்கான தரவரிசை பட்டியல அபிஷேக் சர்மா முதலிடம். இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்காங்க. புலியை விளைவிப்பதில் இந்தியா வந்து முதலிடத்துல இருக்குங்க. புலி உற்பத்தியில இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்துல இருக்கு. அடுத்து மத்திய அரசும் தமிழ்நாடும் பாருங்க. மத்திய அரசுக்கு தமிழ்நாடுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பேஜ்ல நமக்கு பெருசா கொடுத்திருக்காங்க. அதுல நான் உங்களுக்கு முக்கியமானது மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். புதிய பாம்பன் பாலம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம ராமேஸ்வரத்துல புதிய பாம்பன் பாலம், ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் இணைக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலம் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து திறந்து வச்சிருந்தாங்க. அதுல இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் எது அப்படின்னா பாம்பன் பாலம். அதே மாதிரி ரயில்வே நிதியை பொறுத்த வரைக்கும் 8.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல ரயில்வே நிதி வந்து 8.5% அதிகமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. 97% ரயில் பாதை வந்து பாத்தீங்கன்னா மின்மயமாக்கப்பட்டிருக்கு. 97% ரயில் பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்மயமாக்கப்பட்டிருக்கு. இதுவரையில 16 வந்தே பாரத் வழித்தடங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6800 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைக்கு மத்திய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச விஷயம். அடுத்து பாருங்க, கற்றனை தூரும் அறிவு. ஓகேவா, கற்றனை தூரும் அறிவு சிலை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது அறிவு சிலை அல்லது கல்வி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு சிலை அல்லது கல்வி சிலை, அந்த இடத்துல மாத்திக்கோங்க. கற்றனை தூரும் அறிவு அல்லது அறிவு சிலை வந்து எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில வச்சிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வச்சிருக்கப்பட்டிருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை திறந்து வச்சிருக்காரு. இதுக்கு 1.43 கோடி நிதியில வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. துறை வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை. அந்த சிலைக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றனை தூரும் அறிவு. ஓகேவா, தொட்டனை தூரும் மணற்கே நீ மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு அப்படின்ற திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் எடுத்து இங்க கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஜல்ஜீவன் மிஷன் 2028 வரைக்கும் நீடிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துறாங்க. அப்ப ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2028 வரை நீட்டிப்பதற்கு மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. உலக சிறுநீரக தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 12 கொண்டாடப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு தினம். அதோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
அதோடைய தீம், இந்த ஆண்டுக்கான தீம் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம், மக்களை கவனிப்போம், பூமியை காப்போம். அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம், மக்களை கவனிப்போம், பூமியை காப்போம். அடுத்தது சைபர் தணிக்கை எதிர்ப்பு நாள் மார்ச் 12. சைபர் தணிக்கை எதிர்ப்பு நாள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 12. அடுத்து பாருங்க, உலக குளுக்கோமா வாரம் மார்ச் 8 டு மார்ச் 14 வரையில. அப்ப இதோடைய தீம் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோமா இல்லாத உலகத்திற்காக ஒன்றுபடவும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு, கண்ணுல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த குளுக்கோமா அப்படின்றது. மார்ச் 8ல இருந்து 14 வரைக்கும் இந்த குளுக்கோமா பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த வாரம் அப்படின்றது கொண்டாடப்படுது. அதே மாதிரி உலக சிறுநீர் தினம், சிறுநீரகத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. அதுக்காக தான் அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம், மக்களை கவனிப்போம், பூமியை காப்போம் அப்படின்றது. அதே மாதிரி சைபர் தணிக்கை எதிர்ப்பு நாள் மார்ச் 12. அது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 12 சைபர் தணிக்கை எதிர்ப்பு நாள் அப்படியே கொண்டாடுறோம். அடுத்து ஜல்ஜீவன் மிஷனை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் நீடிக்கலாம்னு சொல்லிட்டு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கட்டணை தூரும் அறிவு சிலை எங்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை மெரினா. புதிய பாம்பன் பாலம், இந்தியாவின் முதல் செங்குத்து பாலம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராமேஸ்வரத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 தரவரிசையில் அபிஷேக் சர்மா அப்படின்ற வீரர் வந்து ICC வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல இருக்காரு. இஷான் கிஷான் 2வது இடம். புலியை விளைவிப்பதுல இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு. இந்தியாவில் முதன்முறையாக கருணை கொலை செய்யக்கூடிய ஒரு நபரை யார் இருக்க போறா அப்படின்னா ஹரிஷ் ராணா இருக்க போறாரு. உச்சநீதிமன்றம் இதற்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியா மொத்த தேவையில 51.4% உள்நாட்டிலே உற்பத்தி செய்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை எரிவாயுவை. அதுல 48.6% என்ன பண்றோம், இறக்குமதி செய்யறோம். அப்ப பாருங்க, முதியோர் பாலின விகிதம் பார்த்தோம், குடும்ப மற்றும் சுகாதார நல அமைச்சகம், ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பாலை, இது எல்லாமே மார்ச் 12 வந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு டீட்டெயிலாக தான் இது நம்ம கொடுத்துருப்போம்.